அதில் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27 இருந்து 31 வரை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27 இருந்து 31 வரை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். ஹல்லேலூயா. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து கர்த்தருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படிக்கு போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள், செத்தும் போயிருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். இந்த உபத்திரவம் நமக்கு வராமல் இருக்க வேண்டுமானால், இந்த பாடுகள் நமக்கு வராது இருக்க வேண்டுமானால், இந்த நிந்தைகள் நமக்கு வராது இருக்க வேண்டுமானால், இந்த மரணங்கள் நமக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் நாம் விழித்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமே. விழித்து கொண்டிருந்து ஞானத்தோடு கர்த்தருடைய பந்தியில் கை போடாமல் இருந்தால் மரணம் வரலாம், வியாதி வரலாம், துன்பம் வரலாம், துயரம் வரலாம், பாடுகள் வரலாம், நிந்தைகள் வரலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரம் இன்னதென்றும் ஆண்டவருடைய இரத்தம் இன்னதென்றும் பகுத்து நிதானித்து அறியாமல் இருந்தால், தேவனுடைய மகிமை இன்னதென்றும் தேவனுடைய வல்லமை என்னதென்றும் தேவனுடைய கிருபை என்னதென்றும் தேவனுடைய இரக்கம் என்னதென்றும் தேவன் இன்னார் என்றும் அறிந்து புரிந்து தெரிந்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற ஒரு நிகழ்ச்சியிலே நீ அவருடைய தாளந்திலே கைபோட்டால், ஆண்டவருடைய சமூக தப்பத்தை புசித்த யூதாசனுடைய சூழ்நிலை உனக்கு வராமல் இருப்பது எவ்வளவு வராமல் இருக்குமோ அவனுடைய சூழ்நிலை உனக்கு உண்டாகாதோ என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அதனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உனக்கு மரணங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் வராமல் இருக்க விழித்திரு என்று சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் லூக்கா 12:34-36 ஒரு விசை வாசிக்க கேட்போம். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உங்களுடைய இருதயம் இருக்கும். ராபோஜன பந்தியில கை போட்டா ஆண்டவருடைய ராஜ்யம் நம்முடைய பொக்கிஷம் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாய நம்முடைய இருதயமும் ஆவி ஆத்தும சரீரமும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர இந்த உலக சிந்தனையில் இந்த மாய உலகத்தில் இருந்தால் அது உபத்திரம் உண்டாகும், பாடு உண்டாகும். ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் பொக்கிஷமாகிய ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். எந்நேரமும் ஆண்டவர் நம்மளை கண்டு கொண்டிருக்கிறார், ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் நம்மளை நிதானித்து அறிந்து கொண்டிருக்கிறார், நம்ம உள்ளந்திரியங்களையும் கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு சிந்தனை இல்லாவிட்டால் அந்த பரிதாபம். அதுதான் கர்த்தராகிய தேவன் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். 35வது வசனம் வாசிங்க. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் எரிகிறதாகவும் இருக்க வேண்டும். உங்கள் அறைகள் தேவனுடைய சத்தியத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். காட்டு கழுதையை போல தன்னிச்சையாக விடப்பட்டவர்களாய் இருந்து விட்டு ஆண்டவருடைய சமூக தப்பத்தை புசிப்பதற்கு தகுதியில்லாத பாத்திரமாக இருந்து அதை புசிப்போமானால் நிச்சயமாகவே மரணம் கூட வரலாம், வியாதி வரலாம், துன்பம் வரலாம், உபத்திரம் வரலாம், வீட்டில் சமாதான இன்மை வரலாம், சந்தோஷத்தை காண முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்று ஆண்டவராகிய தேவன் நின்று கொண்டு உங்களை எச்சரிக்கிறார்.
நின்று கொண்டு உங்களை எச்சரிக்கிறார், நின்று கொண்டு உங்களை எச்சரிக்கிறார். சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அறைகள் கட்டப்பட்டவர்களாகவும் எப்பொழுதும் விழித்திருக்கிறவர், எரிகிற அக்கினியைப் போல விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 36 வாசி. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கணும். உடனே ஐயோ, சூலாமத்தியால் சொன்னது போல, ஐயோ நான் வாரேன், இப்போ நான் செருப்பை கலத்தி போட்டிருக்கிறேன், வஸ்திரத்தை கலத்தி போட்டிருக்கிறேன், இதை எப்படி தொடுத்துட்டு போகுன்னு சொல்லப்படாது. அவர் தட்டுனா அதே செகண்டில் விழித்தவர்களாய் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய மகிமைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு எனி டைமும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆராதனையிலே தூங்குகிறீர்கள் என்றால், ஒரு செய்தி நேரத்தில் எழும்பி வெளியில் போகிறீர்கள் என்றால், ஆண்டவராகிய தேவனை நீங்கள் நிந்தித்து விட்டு, ஆண்டவராகிய தேவனை உதாசீனப்படுத்தி விட்டு பந்தியில் கை போடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு சாவு வரலாம், வியாதி வரலாம், துன்பம் வரலாம், துயரம் வரலாம். ஆண்டவராகிய தேவன் அவருடைய பலிபீடத்தண்டையிலே சிங்காசனம் விட்டு வீற்றிருக்கும் போது நீ தூங்குகிறாய் என்றால், நீ எழும்பி வெளியில போய் நிசாரமாய் இருக்கிறாய் என்றால், தேவ பயம் உனக்கு எங்க? ஆண்டவர் இருக்கிறார். அவர் அருகாமையில் இருக்கும் போது நீ இவ்வளவு நிந்தையோடு, இவ்வளவு பரிகாசத்தோடு எழும்பி வெளியில போகிறதோ, தூங்குறதோ, அவலட்சணமான காரியத்தை செய்கிறதுமாய் இருக்கிறாய் என்றால், நீ தூர இருக்கும் போது, உன் வீட்டுக்குள்ள இருக்கும் போது, உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் போது, உன் தொழில் ஸ்தலத்தில் இருக்கும்போது நீ எப்படி இருக்கிறாய் என்பதை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதையும் அறிகிற தேவனாய் இருக்கிறார். சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கு தேவனாய் இருக்கிற தேவன் உன் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்தறிந்து நீ ஆராதிக்கும் போது உன்னுடைய பொக்கிஷத்தை நோக்கி உன் இருதயம் இருக்கிறதா, இல்ல தேவனுடைய மகிமையை நோக்கி உன்னுடைய இருதயம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருந்து உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிற தேவன். அந்த தேவனை நீ நிந்திக்கவும், ஏமாற்றவும், பொய் சொல்லவும், அக்கிரமம் செய்யவும், ஆண்டவருடைய சமூகத்தை நீ நிர்விசாரமாய் நடத்துவதும் உனக்கு துணிச்சலை தந்த சத்துருவை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசி. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், விழித்திருக்காதவர்கள் அபாக்கியவான்கள். அதுல ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கு. சிந்தித்து பாருங்கள். அப்ப ஆண்டவருடைய ராபோஜன பந்திய யார் புசிக்கணும்? சீசன் தான் புசிக்கணும். மத்தேயு 28:28 ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். 26 ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்கள் அவருடைய ஊழியக்காரனுக்கு தான் கொடுத்தாரே தவிர வருகிறவனுக்கும் போறவனுக்கும் கர்த்தர் கொடுக்கல. அதை சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை நீ புசிக்கிறாய் என்றால், நீ புசித்து விட்டு தேவனுடைய ஆலயத்தில் அவர் சிங்காசனம் விட்டு மகிமையாக வெள்ளை சிங்காசனத்தில் நீதியின் கோலை வைத்து விட்டு ராஜ கம்பீரமாக இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் நீ தூங்குகிறாய் என்றால், ஆலயத்தை விட்டு வெளியில போய் பேசிக்கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கு வருகிற சூழ்நிலை எந்த மட்டும் இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்து விட்டு பந்தியில கை போடுங்கள். ஆண்டவராகிய தேவன் ஜீவன் உள்ளவர். ஆண்டவராகிய தேவன் கடிந்து கொள்ளுகிற தேவன். ஆண்டவராகிய தேவன் அவர் எச்சரிக்கிற தேவன். அவர் வாதையினால் வாதிக்கிற தேவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் விழித்திருக்காதவர்களுக்கு மரணம் நேரிடலாம், துன்பம் நேரிடலாம், துயரம் நேரிடலாம், துக்கம் நேரிடலாம். நீங்கள் விழித்திருக்கிறவர்களாய் இருந்தால் அதை யோசித்து ராபோஜன பந்தியில் கை போடுங்கள். இல்லாவிட்டால் கை போடாதீர்கள். கை போடாதீர்கள். ராபோஜன பந்தியில கை போடுவதற்கு, காராஜோபோஜன பந்தியில கை போடுவதற்கு ஒரு அருகதை இருக்க வேண்டும், ஒரு நீதி இருக்க வேண்டும்,
ஒரு நியாயம் இருக்க வேண்டும். உனக்காக சிலுவையிலே பாரத்தை சுமந்து பாவம் அறியாத பரிகாராகிய இயேசு ரத்தம் சிந்த சிந்த அவரை அடித்து துன்படுத்தி அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது நீ ஞாபகப்படுத்தாம அசால்ட்டா வந்து தேவனுடைய சபையில நிந்தையை சுமக்கும்படியாக தூங்கி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு மனமில்லாம நீ வெளியில சுத்தி கொண்டு திரிகிற என்றால் உன்னை போல பரிதபிக்க கூடிய ஒரு சந்ததியை இந்த தேசத்தில் பார்க்க கூடுமோ? நோ நோ. ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு ஆராதிக்க வராமல் உன் மனவந்த வாக்கிலே வந்து உறங்கி தூங்கி விழுந்து எழும்பி வெளியில போய் அங்க போய் இங்க போய் ஆராதிப்பதற்கு உன் வீட்டுக்கு வேலைக்காரரோ என்னை உருவாக்கி கொண்டிருக்கிற தெய்வம். சிந்தித்து பாருங்கள். பொய் உரைத்து பொல்லாப்பை செய்து பொல்லாப்பினால் தன்னுடைய நாவையும் தன்னுடைய சரீரத்தையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்க செய்து அபரிசுத்தமுள்ள பரிகாரையாய் இருக்கிற தேவனுடைய சரீரத்தையும் அவர் உனக்குடைய பாவத்தை போக்குவதற்காக சிந்தின இரத்தத்தையும் பருகி புசிப்பதற்கு நீ எம்மாத்திரம் தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில என் கிட்ட நிற்கிறவங்களுக்கு நல்ல பிராண்டி சுமல் வருது, நல்ல ஸ்மோக்கு சுமல் வருது. அப்படியே கண்ணெல்லாம் உருண்டு உருண்டு போகும். அவங்களும் நல்லா தான் இருக்கணும், அவங்களும் நல்லா தான் இருக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த சபைக்கு போயிருந்தேன். ஒரு வருஷமும் பந்தியில் கை போட்டோம். நின்றுட்டு தான் பந்தியில் கை போடியது கூட்டமாக. அந்த ஒரு வருஷ காலமும் அந்த பந்தியில் கை போட்ட அத்தனை பேரும் நல்லா தான் இருக்கணும். சாவல்ல அவங்களுக்கு ஒரு நிந்தை இல்லை, ஒரு பரிகாசம் இல்லை, நல்லா இருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? யாக்கோபை யாருக்கெல்லாம் தெரியும்? யாக்கோபை யாருக்கெல்லாம் தெரியும்? வேதத்தில் வாசித்திருக்கிறீங்க, அப்படிதானே? யாக்கோபு லாபானுடைய வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 21 வருஷம் வேலையை முடிச்சிட்டு 2 பரிவாரமோடு திரும்பி வருகிறான். போகும்போது இயேசு தரிசனமாகி அந்த தரிசனமான இடத்துக்கு பெத்தேல்னு பேர் போட்டு நீ திரும்பி வரம்ப இதில் ஒரு தூணை நாட்டி அதுக்கு எண்ணெய் பூசிட்டு போ, இதில் ஒரு பலிபீடம் கட்டி என்ன ஆராதிக்கணும்னு சொல்லிவிட்டார். யாருக்கெல்லாம் தெரியும்? தெரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். இந்த பலிபீடத்தை கட்டி ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்ன ஆண்டவராகிய தேவன் இவனை 21 வருஷம் கண்மணி போல பாதுகாத்து ரெட்டிப்பு பரிவாரத்தோடு அவன் திரும்பி வருகிறான். எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், என்னுடைய விருப்பம் அதான், பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் ஒரு பயலும் பரலோகத்துக்கு போக மாட்டான், ஒரு பெண்ணும் பரலோகத்துக்கு போகாது. யாக்கோபு என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் வந்த இடம் ஆடு மாடுகளுக்கு நல்ல இடம், நல்ல விருத்தியான இடம், நல்ல சுகமான இடம் என்று நினைச்சு இடையில சீகம் என்று நினைக்கிறேன் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டினானா இல்லையா? கட்டினானா இல்லையா? அந்த இடத்தை எடுத்து ஒன்று வாசிங்களாம் பாப்போம். 33 வாசிங்க பாப்போம். யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடும் கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கும் கூடாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சொத்கோத் என்று பெயரிட்டான். வந்த பின் இருக்கிற சாலம் என்னும் சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகில் கூடாரம் போட்டான்.
நிலத்தை சகப்பனாகிய கையில வாங்கி, நல்லா புரிஞ்சுளுங்க, ஆண்டவர் கெட்ட சொன்ன இடம் பலிபீடம் எங்க? லூஸ் பட்டணத்தில். இவன் சுகமா வாழணும்னு நினைச்சு எங்க கட்டுறான்? சீகேமுக்கு அருகில. இந்த பலிபீடத்தை கட்டி ஆராதிக்கும் போது ஆண்டவர் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளல, அந்த ஆராதனையில் இருக்கல்ல. அந்த ஆராதனையில் இருக்காதது நிமித்தம் அவனுடைய ஒரே மகள் அவள் விலசங்கம், அதாவது விலசங்கம் செய்யப்பட்டு, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பை செய்து, அதன் நிமித்தம் 2 பேர் மகன்கள் சேர்ந்து சீகேமில் உள்ள ஜனங்களை கொலை செய்து கொலைக்காரனானார்கள். வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, இருதயம் சஞ்சலமாக இருக்கிறது என்று வேதத்தில் யாக்கோபு குறிப்பிடுகிறான். ஆண்டவர் கண்டுகளவே இல்லையா? அங்க சுகமா இருந்து வளர்ந்தப்ப கர்த்தர் கண்டுகளவே இல்லையா? இந்த பொண்ணு துள்ளி குதிச்சு ஆடி ஊரெல்லாம் சுத்திச்சு கண்டுகளவே இல்லையா? 2 பேர் கொலை செஞ்சின கண்டுகளவே இல்லையா? ஆண்டவர் காணாதது போல இருந்தார். ஆண்டவர் திரும்ப சொன்னாரு, நீ பட்டது போதும் போ, இந்த இடத்துல போயிட்டு சொந்த வீட்டுக்கு போயிட்டு எங்க போ, பலிபீடம் கட்டுன்னு. இப்ப ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி பலிபீடத்தை கட்ட போறான். அப்ப சொல்றாரு, நீ காதாணிகளையும் விக்கிரகத்தையும் கலத்தி போட்டுட்டு என் பலிபீடத்தில் போய் ஆராதனை செய்ய. அப்ப ஆண்டவர் எந்த இடத்துல இருக்க சித்தம் உண்டு, அந்த இடத்துல சிங்காசனமிட்டு வீற்றிருக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தர் எச்சரிக்கிறது அது நிச்சயம். அந்த பலிபீடத்தில் கர்த்தர் வாசம் செய்யும் போது, அந்த பலிபீடத்தில் அருகில் இருந்து நீ தூங்குகிறதோ, நீ அசட்டை பண்ணுகிறதோ, கையை வித்தியாசமாக வைக்கிறதோ, காலை வித்தியாசமாக வைக்கிறதோ, இல்லை வெளியில் போகிறதுமாய் போக்குவரத்துமாய் இருந்தால் உன்னை போல பரிதபிக்கக்கூடிய ஒரு சந்ததியை கர்த்தர் பார்த்திருக்க முடியாத அளவுக்கு அவர் வாதிக்கிற தேவனாயிருப்பார் அல்லவோ? தேவன் வாசம் செய்கிறாத பலிபீடத்தில் கர்த்தர் கண்டுகளவே மாட்டார். அவன் பாட்டுக்கு நடக்கும், அவங்களுக்கு இஷ்டத்துக்கு போக்குவரத்து நடக்கும். அவன் சொந்த காசில் வேண்டி அந்த பலிபீடத்தை கட்டினா, அவனுக்கு இஷ்டப்படி நடந்தா அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் தாறுமாறா போச்சு. சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். இந்த தாறுமாறான குடும்பத்தை 2வது சீர்படுத்தி எடுப்பதற்காக அவனை பார்த்து சொல்லுகிறார், ஓடிப்போ, நீ பொருத்தனை செய்த இடத்துல பலிபீடத்தை கட்டி என்று சொல்லுகிறான். நீ போகும்போது உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் ஜனத்தாரிடத்தையும் சொல்லி காதாணிகளையும் விக்கிரகத்தையும் கருவாலி மூட்டில் கொண்டு புதைச்சி வச்சுட்டு போன்னு சொல்றார். ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீ அப்படி தேவன் சிங்காசனம் மட்டும் விடுக்காத ஒரு பலிபீட தண்டையில் நீ தூங்கினா பிரச்சனை இல்லை, நீ எப்படி பந்தி போட்டாலும் பிரச்சனை இல்லை, நீ குடிச்சிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, போதை வஸ்திரம் குடிச்சிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, உறங்கினாலும் பிரச்சனை இல்லை, விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, வெளியில் போனாலும் பிரச்சனை இல்லை, உனக்கு இஷ்டப்படி நடந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் இந்த பலிபீடம் உன்னை கொல்லும். இந்த பலிபீடத்தில் இருக்கிற சிங்காசனம் உன்னை கொல்லும். இந்த பலிபீடத்தில் இருக்கிற சிங்காசனம் உன் குடும்பத்தை அருவருப்பாக ஆக்கும். இந்த சிங்காசனத்துக்கு முன்னாலே, பலிபீடத்துக்கு முன்னாலே இருக்கிற சிங்காசனம் உன்னை வேதனைக்கு உட்படுத்தும். அதனாலதான் கர்த்தர் உன்னையும் என்னையும் எச்சரித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் பேசுகிற வார்த்தைகளை நீ கர்த்தருக்கு பிரியமாய் பேசாவிட்டால், கர்த்தருடைய சமூகத்தில் நீ பொய் சொல்லி நீதிமான்களை குற்றப்படுத்தினால் அந்தோ பரிதாபம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் பராக்கிரமசாலி. அவர் நியாயாதிபதியாக உட்காரும் போது அவரை கண்டு தொட நடுங்கும், அவரை கண்டு இருதயம் துடிதுடிக்கும். ஒரே தூதனை வச்சு 1,87,000 படை வீரர்களை ஒரே செகண்ட் அழிச்ச தெய்வம்.
மனுஷனை கொல்வதற்கு அவர் தயங்காத தேவன். அவருடைய நாமம் தூசிக்கப்படுமானால், அவருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுமானால், அவர் விருப்பத்தோடு தரிசனத்தை தந்து வாக்குத்தத்தத்தை தந்து அவர் அழைத்து கொண்டு வைத்திருக்கிற இடம் துன்மார்க்கத்தனத்தில் போனால் உன்னை ஆசீர்வதித்து கொள்ளுகிற தேவன். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். வாக்குத்தத்தம் கொடுத்து 400 வருஷம் சிறைப்படுத்தி, ஏன் ஆபிரகாமுடைய சந்ததி 400 வருஷம் சிறைப்பட்டு போச்சு? எடுங்க பார்ப்போம். யாத்திராகமம் 20 ஆதியாகமம் 20. ஆபிரகாமிட்ட ஆண்டவராகிய தெய்வம் பலி போட சொல்லுகிறார். வெள்ளாட்டு கிடாயில 1, செம்மறியாட்டு கிடாயில 1, புறா குஞ்சு. நானும் தானே? யாத்திராகமும் ஆதியாகமும் 15:9 வாசிங்க பார்ப்போம். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கிடாவையும் காட்டுப்புறாவையும் புறா குஞ்சையும். எத்தனை 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 பலி? 5 4 5 பலி. இதுல பெரிய பலி 3 இல்லையா? 1 வெள்ளாட்டுக்கிடா, 1 செம்மறியாட்டுக்கிடா, கிடாரி செம்மறியாட்டு கிடாரியை வாசிங்க பார்ப்போம். 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கிடா. இந்த 3 பெருசு. இனி 2 பறவை, புறாயும் புறா குஞ்சியும். அதை அவன் அசால்ட்டா நினைச்சான், அவன் நிஸ்சாரமா நினைச்சான், பலி போட்டான். பலி போடுகிற காரியத்தில் நீங்கள் ரைட் இல்லாம இருந்தா தூக்கம் நிச்சயமா வரும். ஆபிரகாமோடு அவர் வாக்குத்தத்தம் மாறாத தேவனாய் ஆபிரகாமை அழைத்தது உண்மை. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொன்னது உண்மை. ஒன்னுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்றும், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்றும் அவ்வளவு வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆபிரகாம் நித்திரை பண்ணினா உறங்குனா. நல்லா புரிஞ்சுக்கிறோம். உறங்க ஒரே ஒரு காரணம், பெரிய ஆராதனைய மகிமையை செய்தான். சின்ன ஆராதனை, அத சின்ன பலிய அவன் அசட்டை செய்தான். பலி போடாம விட்டுட்டான். மற்றதெல்லாம் துண்டு துண்டா வெட்டி நேருக்கு நேர வச்சான். இந்த பறவை அவன் பலி போட சின்ன ஆராதனை தானே, சின்ன ஜபம் தானே, சின்ன ஒரு 5 பேர் வார ஜபம் தானே, 10 பேரும் வந்திருந்து போட்டான். போட்டதும் கர்த்தருடைய பிரசன்ஸ் அவனை விட்டு மாறினது. 3 பலியை ஏற்றுக்கொண்ட தெய்வம் 2 பலியை சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் ஆண்டவரையை குற்றப்படுத்துகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை செய்யாமல் தம்முடைய இருதயத்திற்கு, நம்முடைய சிந்தனைக்கு ஏற்றது போல பேசினால் என்னுடைய ஆண்டவரை குற்றப்படுத்துகிறதுக்கு சமம். என்னுடைய ஆண்டவரை குறை சொல்லுகிறதுக்கு சமம். என்னுடைய ஆண்டவரை குற்றப்படுத்தின ஆபிரகாமுக்கு நித்திரை வந்து, சிந்தித்து பாருங்கள், ஆராதனையிலே தூங்கின இந்த ஆபிரகாமுடைய சந்ததி 400 வருஷம் அடிமைப்பட்டு போச்சு. அடிமை செய்கிற வேலைக்கு சாப்பிட முடியாத அடிமைப்பட்டு போச்சு. சிந்தித்து பார்க்க வேண்டும். பேர் சொல்லி அழைச்சி வாக்குத்தத்தம் கொடுத்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இந்த சூழ்நிலைன்னா, ஆண்டவர் அழைச்சி வாக்குத்தத்தம் தந்து அவருடைய சிங்காசனத்துக்கு முன்ன பலியிட்டு கொண்டு இருக்கும்போது நீ தூங்குறேன்னா உனக்கு எத்தனை தலைமுறை உன் பிள்ளைகள் பாதிக்கப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. 3 தலைமுறையாய் இருந்த சாபத்தை தீர்த்த தேவன் 30 தலைமுறையாய் அந்த சாபத்தை புதுப்பிக்க முடியாதோ? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் கடின இருதயம் உள்ளவராய் இருக்கிறதற்கு காரணம் இந்த மனுஷங்கள் வணங்காக்களத்துள்ள ஜனங்களாய் இருக்கிறது நிமித்தம் கர்த்தரும் கடினம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். இதை மட்டும்தான் பார்க்கிறோம். அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்,
ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆபிரகாமுக்கு ஜீவனை கொடுத்தார். வாக்குத்தத்தம் கொடுத்து ஆண்டவர் மகிமை செலுத்தின அந்த ஆபிரகாம் செய்த தவறினால், தூக்கத்தினால் 4 தலைமுறை 400 வருஷம் சந்ததி அடிமைப்பட்டு போச்சு. நீயும் நானும் எம்மாத்திரம் சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய ஆராதனை நேரத்தில் தூங்குற உனக்கு ஐயோ! ஆண்டவருடைய ஆராதனையை புறந்தள்ளி விட்டு எழும்பி மனம் வந்தது போக்கில் அங்கேயும் சுத்தி கொண்டிருக்கிற உனக்கு ஐயோ! ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு வந்து ஆராதிக்க வேண்டும். செத்த தெய்வத்தை அல்ல நீயும் நானும் ஆராதிக்கிறது. உன்னையும் என்னையும் ஜீவனோடு பாதுகாத்து அவருடைய ஜீவனுக்குள்ள கொண்டு போய் நித்திய காலம் வரைக்கும் அந்த ஜீவனை தந்து பாதுகாப்பதற்காக வைத்திருக்கிற அந்த தெய்வத்தை நீ பரிகாசம் அடிக்கிற, நிந்திக்கிற உனக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெரியுமா, 9 தடவை பொறுத்தாரு. 9 தடவை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஐயோ 400 வருஷம் ஆயிட்டு என்று சொல்லி அவர் மீட்டு கொண்டு வந்த வழியிலே 9 தடவை பொறுத்தாரு. 10வது தடவை அதாவது வச்சு செஞ்சாரு. காடை இறைச்சியை கொடுத்து வச்சுட்டு அத்தனை பேரையும் தீர்த்து கட்டிட்டு தான் பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போனார். நீயும் நானும் ஏமாத்திரம். ஆண்டவருடைய பலிபீடம் அவ்வளவு இழிவானதோ, ஆண்டவருடைய பலிபீடம் அவ்வளவு பரிகாசமானதோ, ஆண்டவருடைய பலிபீடம் அவ்வளவு நிந்தைக்குரியதோ, ஆண்டவருடைய பலிபீடம் அவ்வளவு உங்களுக்கு விலை மதிப்பு அற்றதோ? சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்னால், ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால் தேவனுடைய ஆராதனையில் நீ தூங்குற என்றால், தேவனுடைய ஆராதனையில் வெளியில போயிருந்து ஆண்டவரை உதாசீனப்படுத்துறேன்னா, மற்ற திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நின்று கொண்டு சாராயம் குடிச்சிட்டோம், மதுபானங்களை அறிந்துட்டோம், புகைவிலையை இழுத்துட்டோம் பந்தி இருக்கிற அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. கரம் நீட்டி அழைத்த தேவன், கரம் தொட்டு சுகந்தந்த தேவன், கரம் நீட்டி அழிக்கவும் அவருக்கு தெரியும். அதுக்கு அவர் மனமடிவில்லாத தேவன். பாருங்க, காடை இறைச்சியை கொடுத்து அத்தனை பேரையும் வாரி போட்டார். என்னாகும் நினைக்கேன் 15, 31, 32 நினைக்கேன், அல்லங்க 31வது அதிகாரம் 15 நினைக்கேன். எடுத்து வாசிங்க பார்ப்போம். 11, 33 வாசிவோம். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சிய அதை எடுத்து தின்னி தீக்கம் என்னே கர்த்தருடைய கோபம். பாருங்க, 400 வருஷம் அடிமைப்பட்டு, அதாவது துன்பப்பட்டு கிடந்த ஜனங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு இறக்கப்பட்டு அழைத்து கொண்டு வந்த அந்த ஜனங்களுக்கு மேலே அதாவது மனமகிழ்ச்சியோடு நடத்தி கொண்டு வந்த அந்த ஜனங்கள் மேலே 10வது முறையா ஆண்டவரை பரிகாசம் அடித்து நிந்திச்சவங்களுக்கு மேலே கோபம் வந்ததா. தின்ன இறைச்சி பல்லிலிருந்து போகும் கர்த்தருடைய கோபம் வந்து ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையினால் வாதித்தார். அத்தனையும் செத்து போச்சு. எங்க கொண்டு அடக்கம் பண்ணிச்சிருமா? இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த இடத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்கிற தேசத்தில் அத்தனையும் வாரி போட்டு, இன்னத்த காலத்தில்னா ஜேசிபி இருக்கு, எல்லாத்தையும் இழுத்து போட்டு கொரோனாவில் கொண்டு பூத்தினது போல, யுத்தங்கள் நடக்கும் கொண்டு பூத்தினது போல அன்னைக்கும் வாரி கொண்டு புதைச்சார்களாம். நீ எங்க இருக்கிற? பரலோகம் உன் வீட்டு அடுக்கலையா? பரலோகம் உனக்கு வீட்டு மித்தமா? பரலோகம் உனக்கு இஷ்டப்படி நடக்கிற இடமா? பரலோகத்துக்கு போவதற்கு உன் மனம் வந்த வாழ்க்கையில் வாழ முடியுமோ? மனம் வந்ததை எல்லாம் பேசலாமோ? உன் இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் பேசலாமோ?
சிந்தித்து பாரு. தேவனுடைய பிள்ளைகளை குற்றப்படுத்துகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறதை நீ கேட்கலையோ? யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய கோபம் எம்மட்டு எழும்புகிறது என்று. விழித்திருங்கள், அதனால் விழித்திருங்கள். வாசிங்க பாப்போம். லூக்கா ஏதோ வாசித்தோம், 37 வாசித்தோமா? எஜமான் வரும்போது வாசி. ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. யார் விழித்திருக்கிறோமா? ஆண்டவருடைய சீசன் ஊழியக்காரன். இந்த ராபோஜன பந்தியை புசிப்பதற்கு யாருக்கு தகுதி? ஆண்டவருடைய வேலைகளை ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் தகுதி. உனக்கு இஷ்டப்பட்டது போல உபவாச கூட்டத்தில் உனக்கு இஷ்டப்படி போயிட்டு உனக்கு இஷ்டப்படி வந்து, இல்லை ஆராதனையில் உனக்கு இஷ்டப்படி இருந்து உனக்கு இஷ்டப்படி தூங்கி உனக்கு இஷ்டப்படி வெளியில போறவர்களுக்கு அல்ல அல்ல. வாசி ஒரு விசை கூட. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள், அவரை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆராதனை நேரத்தில் உறங்குறவங்களுக்கு அல்ல பந்தி. ஆராதனை நேரத்தில் தேவனுடைய வீடை விட்டு வெளியில போய் கதடிக்கிறவர்களுக்கு அல்ல பந்தி. தேவனுடைய சமூகத்தை நடுக்கத்தோடு, தேவனுடைய பலிபீடத்தை நடுக்கத்தோடு தேவ பயத்தோடு இருந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, அதாவது சீசர்களுக்கு தான் பந்தி. தொடர்ந்து வாசி. அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அப்படியே இருக்க கண்டால். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் நம்ம 3 மணிக்கு ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதற்கு முடியல. புதிய ஏற்பாட்டில் லூக்கால சொல்லுகிறத வாசிங்க பாப்போம். அந்த வசனத்தை ஒருக்கா கூட வாசிங்க. 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க. எப்படி? தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது, தேவனுடைய பந்தியில் கைபோடுகிற, ராபோஜன பந்தியில் கைபோடுகிற சீசர்களாகிய நீங்கள் அப்படியே தேவனுடைய சமூகத்தில் விழித்திருக்கிறவர்களாய் கண்ட மாத்திரம், விழித்திருக்கிறவர்களாய் கண்ட மாத்திரம், மற்றவர்களுக்கு அல்ல, விழித்திருக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு மட்டும். இந்த பலிபீடத்தில் என்னை உருவாக்கினவரும் என்னை வழி நடத்துகிறவரும் என்னை நடத்தி கொண்டிருக்கிற என் தேவன் இருக்கிற இடத்துல ஆராதிக்கும் போது நீ தூங்குவதற்கும் இதை அசட்டை செய்வதற்கும் எந்த சத்துரு உனக்கு அதிகாரம் தந்தான்? எந்த தகப்பை உனக்கு அதிகாரம் தந்தான்? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். என்னை உருவாக்கின தேவனை நீ அசட்டை செய்தால் என் மனம் வேதனைப்படாதோ? என்னை உருவாக்கின தேவனை நீ இகழ்வு செய்தால் என் மனம் வேதனைப்படாதோ? என் தேவனை நீ பரிகாசம் அடிக்கும்படி வெளியிலே போக்குவரத்துமாய் இருந்தால் எனக்கு வேதனை வராதோ? என்னை உருவாக்கின தேவன் அல்லவோ பாதாளத்திலே அக்கினியிலே அகப்பட்டு போய் இன்று நரகத்திலே வேதனையோடு கிடக்க வேண்டிய என்னை கர்த்தர் கரம் பிடிச்சு ஈவாய் தந்து இரக்கத்தை தந்து இந்த மேன்மையை தந்திருக்கிற என் தகப்பன் இருக்கிற பலிபீடத்துக்கு முன்னால் நீ அசட்டையாக நீ ஆண்டவரை பரிகாசம் செய்தால் என் இருதயம் துடிக்காதோ? அப்படியே ரத்தம் கொதிக்கிறது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். என் தேவனை பரிகாசம் அடிப்பதற்கு நீ யார்? என் தேவனை இகழ்வாய் செய்வதற்கு நீ யார்? என் தேவன் இருக்கிற இடத்திலே உறங்கி எழும்புவதற்கு நீ யார்? என் தேவன் இருக்கிற இடத்திலே ஜீவன் இல்லாமல் செத்திருப்பதற்கு நீ யார்? இந்த அதிகாரத்தை உனக்கு தந்தவன் யார்? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய தெய்வம் இயேசுவு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் கொடுத்த வார்த்தையில அவ்வளவு வைராக்கியமாக இருந்தார். அதே இயேசு எனக்கு தரிசனத்தை தந்த வாக்குத்தத்தத்தில் அவ்வளவு வைராக்கியமாக இருக்கலைங்க. நான் அவருடைய ஊழியக்காரன் அல்ல. உங்களைப் போல கயவனும் கள்ளியுமாய்
தூங்கிட்டும் தூங்கலை என்று சொல்லுகிறவர்களுமாய், சொல்லிட்டும் சொல்லவில்லை என்று சொல்லுகிறவருமாய் கயவனாய் மாறிவிடுவதற்கு ஒருபோதும் என் தேவன் என்னை விட்டு விட மாட்டார். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. நிறைய பலிபீடம் இருக்கிறது, அங்கு ஒரு சத்தம் இல்லை, ஒரு எச்சரிப்பு இல்லை, தேவன் இல்லை. உண்மையா தேவன் இருந்தால் நிச்சயமா உன்னை கடிந்து கொண்டு, உன்னை எச்சரித்து, உன்னை கையினால் வாதித்து அவர் உருவாக்குவது அதிக நிச்சயம். ஆமென் சொல்லு. என் தேவனை யார் என்று நினைத்தீர்கள்? என் தேவனை உன் வீட்டு பிச்சைக்காரன் வந்து வாசல்ல நிற்கிறது போல நிற்கும் மகிமை பொருந்தினவராய், வெள்ளை சிங்காசனத்தில் நீதியின் கோலோட ராஜ கம்பீரத்தோடு காலுக்கு மேல காலை போட்டுட்டு அவ்வளவு மகிமை இருக்கிற தேவனை பரிகாசம் அடிப்பதற்கு உனக்கு அதிகாரம் தந்தவனை நான் கண்டால் வெட்டி போடுவேன். சிந்தித்து பாருங்கள். உங்க இஷ்டத்துக்கு வந்து உங்க இஷ்டத்துக்கு போக்கு. இது கருவாட்டு கடையோ, இது சந்தையோ, இது உங்களுக்கு விருப்பப்படி நடக்கக்கூடிய இடமோ? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் கடிந்து கொள்வார் உங்களை. ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. விழித்திருங்கள், விழித்திருங்கள். எத்தனாவது வசனம்? 19 வாசி. திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானு, அதுதான் இதுதான். எப்படி அவர் வருவார், அவர் போவார். நான் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த 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 பலிபீடத்தில் இறங்கி வீட்டுக்கு போகிற வழியில், இந்த வழியில் காலு தடிக்கு விழுந்து படாத இடத்துல சின்ன தட்டுப்பட்டான், பீட்டை செத்து போயிடுவான். எனக்கு வருக எனக்கே தெரியாது. எந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு வருகிறார் என்பது தெரியாது, தெரியாது. இந்த பீட்டருக்கே தெரியாது, ஒரு மனுஷனுக்கும் தெரியாது, உனக்கு தெரியாது. அதனால் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆராதனை நேரத்தில் தூங்குறேன்னா, உன் வீட்டில் குடும்ப பிரேயரில் பாட்டி சத்தம் கேட்கலன்னா, அதிகாலையில் எழும்பி முழங்கால் போட்டு நீ ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பை கேட்டு புது ரட்சிப்பை பெறாவிட்டா உங்களுடைய வருகை எப்போ வருதுன்னு தெரியாது, எப்போ வருதுன்னு தெரியாது, எப்போ வருதுன்னு தெரியாது. வாசி 40. விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. அப்படியே வாசித்துட்டு வா, அப்படியே வாசித்துட்டு வா. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, நல்ல கேளுங்க, நல்ல கேளுங்க, நல்ல கேட்கக்கூடிய வார்த்தை. பேதுரு அந்த துருதுருத்தான் இருக்கையில துருதுருத்தான் என்ன ஆனாலும் முந்திரி கொட்டை போல முந்தம் இல்லை. அவன் கேட்குற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வாசி, இந்த ஓமையை, இந்த காரியத்தை எங்களுக்கு மாற்றம் சொல்ல காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் இல்லை. நாம் வாசம் செய்கிற இடத்துல நான் மணவாளனாய் உட்கார்ந்திருக்கும் போது மணவாட்டியாக அலங்கரித்து என்னை எதிர்கொண்டு வருகிற சபைக்கு மட்டும்தான், மணவாட்டி சபைக்கு மட்டும்தான். வாசி ஒரு விசை கூட 40. அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறோ என்றான். அடுத்த வசனத்தை வாசி. அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையுள்ள விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன்? சிந்திச்சு பாரு, யோசித்து பாரு. அவரு யாரை உண்மை உள்ளதென்று கருதுகிறாரோ, எந்த சபையை அவர் உண்மை உள்ளதென்று கருதுகிறாரோ அந்த சபைக்காக சொல்லப்படுகிற உபதேசம். 43 வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. 44 தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் வைப்பேன் என்று மெய் சொல்லுகிறேன். 45 அந்த ஊழியக்காரனோ எஜமான் வர
நாள் செல்லும் என்று தனக்குள்ளே என்ன என்ன ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என் அண்ணன் இப்படி செஞ்சான், என்ன செஞ்சாரு? என் சித்தப்பன் இப்படி செஞ்சான், என்ன செஞ்சாரு? மற்றவன் செஞ்சான், என்ன செஞ்சாரு? ஆண்டவர் எப்போ வருவாரு, என்ன வருவாரு? அசட்டை நினைக்கணும். அட்டாக்கு வந்து ஆசுத்திரியில் கிடக்கம்பா, மண்ணெண்ணை டப்பா எடுத்து கொளுத்தம்பா, நம்ம ஃபாரில் இருந்து மதியத்து வரம்பா, இப்படி ஒவ்வொரு காரணத்தையும் கொண்டு வரும்போது என்ன சூழ்நிலையில் வந்த, இன்னைக்கு எப்படி இருக்கிற, எப்படி வாழுகிற என்பதை சிந்திக்க இருதயம் இல்லாத இருதய கண் குருடாக்கப்பட்ட குருடர்களை போல, ஆண்டுடைய வார்த்தையை செவிகளை கேட்காம இருக்கிற செவிடர்களை போல இருக்கிற உங்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஆமென். வாசி, எத்தனாவது வசனம்? 45 வாசி. என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசிக்கவும் குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலே அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு பங்கை நியமிப்பான். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எத்தனாவது வசனம்? 47 48 வாசி. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும், ஆண்டவரை பிதாவின் சித்தத்தை அறிஞ்சோம், அதன்படி செய்யாதவனை கர்த்தர் வாதிக்கிறது போல அக்கினியில போட்டு வாதிக்கிறதுக்கு ஒப்பான வார்த்தை வாசி. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தம் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும் என்று ஆண்டவராகிய அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன். ஆண்டுடைய சமூகத்திலிருந்து சொல்கிறேன், ஆண்டுடைய சேனாதிபதியாக சொல்கிறேன், அவருடைய ஒரு தூதனாக இருந்து சொல்கிறேன். உங்ககிட்ட தந்த வார்த்தைக்கெல்லாம் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிச்சே ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நிசாரம்! ஆண்டவருடைய சபையில் தூங்கி எழும்பதற்கு இது உங்களுக்கு சத்திரமோ, இது உங்களுக்கு லாட்சியோ, இல்லை இது உங்களுக்கு ரூமோ? உங்கள் வீட்டில் மெத்தை இல்லையா? உங்கள் வீட்டில் ஏசி இல்லையா? இல்லை உங்கள் வீட்டில் ஃபேன் இல்லையா? உங்கள் வீட்டில் கட்டிலை இல்லையா? இல்லை உங்கள் வீட்டில் பாய் இல்லையா? எல்லாம் இல்லாமலா இந்த சபைக்கு வந்து உறங்குதியா? இந்த சபைக்கு வந்து தூங்குதியா? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் வாந்தி எடுத்து போட மாட்டாரோ? அதாவது இதயத்திலிருந்து உங்களை வெளியில் துப்ப மாட்டாரோ? வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லலையோ? 12வது அதிகாரம் நினைக்க சொல்லலையோ? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் இதயத்தில் இருந்து வாந்தி எடுத்து போடுவேன்னு சொல்லலையோ? எடுத்த வாசிங்க பாப்போம். 3:16 வாசிங்க. இப்போது நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து எடுத்து வெளியில தள்ளி ஆகும். என் தேவன் ஜீவன் உள்ளவர், என் தேவன் மகிமை பொருந்தினவர், என் தேவன் இரக்க குணமுடையவர், ஆனா வாதிக்கிற தேவன். ஆமீன் சொல்லலாமே. ஆமீன், ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டா சமாதானத்தை மட்டுமல்ல சஞ்சலமும் உண்டு. அதே அதிகாரத்தில் 49 இருந்து 53 வாசி. என்னத்தை போட வந்தாரா? அக்கினியை போட வந்தேன், விரும்புகிறேன். ஆகிலும் ஒரு முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. என்ன ஸ்நானம் தெரியுமா? ஆண்டவர் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் பாக்கி வச்சிருந்தாரு. என்னத்த ஸ்நானம் தெரியுமா?
கடைசி நேரத்துக்கு வச்சுருந்தார். தெரிஞ்சவங்க கை வைத்தலாமே. மூழ்கி ஞானஸ்தானம் யோர்தான் நதியில் எடுத்தார். இன்னொரு மூழ்க வேண்டிய ஸ்நானத்தை கடைசி நேரத்துக்காக வச்சுருந்தார். என்னென்னு தெரிஞ்சவங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். 1 2 வாசிங்க. ஆகிலும் அவர் உபத்திரவப்பட வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. உபத்திரவத்தில் முங்கி எழுங்கணும். அவரை போல அவருடைய ராஜ்யத்தில் போய் இருந்து அவரை மகிமைப்படுத்தணுன்னா அவருடைய நாமத்தின் நிமித்தம், உன் குடியினால அல்ல, உன் புத்தியினத்தினால அல்ல, உன்னுடைய யோசனையினால் அல்ல, உன்னுடைய சுயநீதியினால் அல்ல, உன்னுடைய பிரச்சனையினால் அல்ல, ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தில், நிந்தையில், பரிகாசத்தில் பாருங்க. அண்டிலண்டு வெளியில் வராத ஒரு என்ன அவ்வளவு பரிகாசமாக திட்டினான். அண்டிலண்டு வெளியில் வந்த ஒன்று என்ன பரிகாசமாக பேசிச்சு. சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. இவ்வளவு பரிகாசத்தையும் தாங்க வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கு. ஆண்டவர் வச்சுட்டு போனாரு. அந்த ஸ்நானத்தை நீயும் நானும் மூழ்காவிட்டா பரலோகம் இல்லை. வாசி தொடர்ந்து. நெருக்கப்படுகிறேன். பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன்னு நினைச்சாத நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, உபத்திரவத்தையே உண்டாக்க வந்தேன்.